வணக்கம் நண்பர்களே. சோதாவுக்கு சோறு கொண்டு போகிறோம் சீரிஸில் இன்றைக்கி நாள் ஒன்று. காலையில் இருந்ததும் நல்ல புள்ளையாக ப்ரெஷ் பண்ணி முடிச்சிட்டேன். ப்ரெஷ் பண்ணி முடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணலாம்னு சொல்லிட்டு உச்சி முதல் பாதம் வரை உள்ள எல்லா பார்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வார்ம் அப் கொடுத்துட்டேன். ஸோ பிஃபோர் எந்த ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணது முன்னாடி வார்ம் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜுரிஸ்லேருந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். இல்லைனா தகிடதும்னு சொல்லிட்டு முதல் நாளே ஸ்டார்ட் பண்ணோடனே உட்காந்துட வேண்டியது தான். எல்லாருக்குமே மோஸ்ட்டாக பிடிக்காத ஒர்க் அவுட்னா ஸ்குவாட்ஸ் தான். நானும் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா மற்ற ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு அதுக்கிட்ட போகிறதுக்கே தோணாது. ஸோ ஸ்குவாட்ஸை ஃபஸ்ட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் புஷ்அப் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஆக்சுவலாக நான் என்ன பண்ண போகிறேன், 100 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா 100 புஷ்அப், 100 புல்அப், 100 ஸ்குவாட்ஸ் அண்ட் 100 கன்சஸ் பண்ண போகிறேன். ஸோ எல்லாத்துலேயுமே 100 பண்ண போகிறேன் ஃபார் 100 டேஸ்க்கு. நம்ம வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த லைக், ஷேர், கமெண்ட்டையும் தட்டி விட்டுருங்க. ஸோ 100 டேஸ்க்கு நான் அதை கம்ப்ளீட்டாக முடிக்கணும்னு சொல்லி தான், அதை டாக்குமெண்ட்ரி பண்ணணும்னு சொல்லி தான் நான் இன்ஸ்டாலுமே போஸ்ட் போடுறேன். ஸோ நல்லபடியாக ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வந்துட்டேன். மங்களகரமாக இருக்குன்னு சொல்லிட்டு முதல் நாளே பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் டிஷர்ட்டை போட்டுட்டு நான் வந்து நின்றுட்டேன். டிவியில் ஏதோ போயிட்டு இருக்குன்னு என்னடா எதுன்னு பார்த்தா நம்ம அரிகேசனில் வெங்கட்ராமன் தாத்தா ராசிபலன் சொல்லிட்டு இருந்தார். சரி நல்லபடியாக ஏதாச்சும் சொல்லுவார்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துட்டு அப்படியே 2 தோசை கொடுத்தாங்க. 2 தோசை வித்து கலக்கா சட்னியை சாப்பிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து முடிச்சுக்கிட்டேன். இந்த வீடியோ எடுக்கிற கடமை உணர்ச்சியில் ஆஃபீஸ்க்கு டைம் ஆனதை மறந்துட்டேன். ஸோ அப்படியே ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டேன். அப்படியே போகிற போக்கில் பைக்கு கொண்டு லிஃப்ட்டை போட்டு கிளம்பிட்டேன். என்னடா லிஃப்ட் போட்டேன்ற ட்ரைவ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குன்னு நினச்சிக்கிறேன். இது என் அப்பாவோட வண்டி தான். ஸோ அவசரமாக பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டேன். நம்ம அப்பா வண்டி பார்த்தீங்கன்னா 40 மேலே தாண்டாது. வந்து நின்று பார்த்தா ஒரு ரூபாயிலையும் காணும். ஒருவேளை பஸ்ஸுக்கு போயிருச்சோன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா பஸ்ஸு போகலை. நம்ம பையன் ஒருத்தர் அங்கே தான் இருந்தான். சரி அதோட அவங்ககிட்ட 2 வார்த்தையை பேசிகிட்டே இருந்தேன். பூமி அதிர மாதிரி ஒரு சத்தம். ஏன்னா எதுன்னு திரும்பி பார்த்தா கடன்னு ஒரு வண்டி ஒன்று வந்துட்டு இருக்கு. இது எல்லாரும் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். 90s கிட்ஸ்க்குலாம் வந்து இது ஃபேவரட் வண்டி. இது என்னென்னா குட்டி சைஸ் அரப்பறக்கிற வண்டி. நம்ம ஏரியாவில் இது அடிக்கடிக்கு பார்க்க முடியும். ஏன்னா இப்போ தான் நிறைய மழை பெஞ்சிட்டு இருக்குல்ல, அதனால் அடிக்கடிக்கு பார்க்க முடியும். அப்புறம் நம்ம அண்ணன் டயத்துக்கு டான்னு வந்து நம்ம ஸ்டாப்பில் நின்றுட்டாரு. அதுக்கப்புறமா ஒரு வேளை ஜன்னல் சீட் கிடச்சிருச்சு. எப்பவுமே நமக்கு ஜன்னல் சீட் தான், ஏன்னா நம்ம பஸ் அந்தளவுக்கு ஃப்ரீயாக வரும். ஸோ எடுத்து ஜன்னல் சீட்டை பிடிச்சி உட்காந்து அண்ணா பரப்பரப்பரப்பன்னு பறக்கடிச்சில் என் தலைமுடியெல்லாம் கலைஞ்சி ஓடிச்சு. சரி இருக்கிற 4 முடி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வந்துட்டோம். உட்காந்து அறக்க வேலை பார்த்துட்டு இருந்தா 1 hour 1.5 hour போனதும் தெரியல. வந்து பார்த்தா அவசர எமர்ஜென்சியாக ஒரு பையன் வந்து உயிருக்கு போராடி இருந்தான். 108க்கு பண்ணுறதா 1008க்கு பண்ணுறதா தெரியல. எந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒன்று கூட்டு போகணும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காம கமெண்ட் பண்ணுறேங்க. அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உணவு இடைவேளை வந்துருச்சு. பசி மயக்கத்தில் வீடியோ எடுக்கிறது மறந்துட்டேன். பாதி மட்டும் சாப்பிட்டது அப்புறம் தான் எனக்கு ஞாபகமாக வந்துருது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3:30 ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம மக்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுண்டல் வந்து கொடுத்துருந்தாங்க. அருமையாக அதை சாப்பிட்டு முடிச்சாச்சு. 2 கப்பு காட்டுறேன், 2 கப்பு சாப்பிடலாம். 1 கப்பு தான் சாப்பிட்டேன். இன்னொரு கப்பு பக்கத்தில் இருக்க கொலிக்கு கூடாது. அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா இந்தியா வர்சஸ் UAE மேட்ச் போயிட்டு இருக்கு. இப்படி ஒரு மேட்சை கேள்வியே படல. எங்கடா விராட் கோலி காண, ரோஹித் சர்மாவும் காணன்னு பார்த்தா ரிஷப் பண்ட் தானே கீப்பர் கூட வேற யாரோ ஒரு பைபிள் நினைக்கிறேன்னு பார்த்தா இது இந்தியா A டீம் மேட்சா. இதை பார்த்துட்டு அப்படியே 4 டேட்ஸ் இருந்தது வீட்டில். அதை அப்படியே வாயில் போட்டுட்டேன். டேட் சாப்பிட்டு முடிச்ச கையோட ஒரு 1 hourலேயே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா டின்னர் ரெடி பண்ணிட்டாங்க. வாழைக்காய் கூட்டம் சாம்பார் சாதமாக வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இதோட இன்றைக்கி டே முடிச்சிட்டேன். நாளைக்கு பார்க்கலாம்.